பட்டைக்கு மேலே உள்ளதை மட்டும் தான் எடுக்கணும். பட்டைக்கு உள்கொழுந்தெல்லாம் எடுக்க இயலாது. ஏன்னா கேட்டால் அந்த மரம் அப்போ தான் மரம் மூடும். இதுதான் சரியான கொழுந்து. நமக்கு தூள் அரைக்க வேண்டிய கொழுந்து வந்து சரியான கொழுந்து இதுதான். இதில் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக எடுக்கலாம். அடுத்து இப்போ 3 இலை போக்குள்ள அதை விட 2வது குவாலிட்டியாக எடுக்கலாம். ஒவ்வொருத்தவங்க கொழுந்து எடுக்கிறது வந்து இப்படியும் கொழுந்து எடுத்து அனுப்புவாங்க. அப்போ எடுத்து அனுப்பக்குள்ள அந்த குவாலிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இப்போ இந்த மாதிரி கொழுந்து நம்ம எடுத்து அனுப்பினோம்னா நல்ல குவாலிட்டியாக அந்த தூள் வந்து தயாரிக்கலாம். இது மழை டைமுக்கு எந்த டைம் க்ரோப் கொடுத்துக்கிட்டே இருக்கும், கொழுந்து வந்துகிட்டே இருக்கும். அது வராது. அந்த பழைய தேயிலையில வந்து வெயில் அடித்தாலும் அதில் கொழுந்து வரும். அந்த அளவுக்கு ஈல்டு கொடுக்காது. நல்லா என்ன பறிக்கிறீங்க? கொழுந்து பறிக்கிறீங்க. ஓ சூப்பர், சிரிச்சிட்டு அழகாக பறிக்கிறீங்க. நான் இருக்குது நானுயா ஸ்ரீலங்கா. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல். திஸ் இஸ் மணி டாக்ஸ். இங்கே நான் எங்கே வந்துருக்கோம் தெரியும் உங்களுக்கு, ஸ்ரீலங்காவில் இருக்கோம், நானுவேல இருக்கோம். நானுவேல தேயிலை தோட்டத்துக்கு மாதிரி நிற்கிறோம். ஸோ எல்லாருக்கும் தெரியும் என்ன தேயிலை தோட்டம் எப்படி பறிக்கிறாங்க, என்ன எப்படி இது குவாலிட்டி பிரிக்கிறாங்கன்ற விவரத்தை நம்ம நண்பர் சொல்ல போகிறோம். நமக்கு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நானுவேலோட உயரமான பகுதி, டீ எஸ்டேட். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் வந்து யோகேஸ்வரன். சொந்த ஊர் வந்து கந்தப்போல. நான் அங்கேருந்து இங்கே வந்து வேலை செய்கிறேன். எசிஸ்டன்ட் ஃபீல்ட் ஆஃபீஸராக வேலை செய்கிற இந்த தேயிலைக்கு வந்து பொறுப்பான இது தேயிலை கன்று போடுறோம். கன்று போட்டு 3-4 வருஷத்துக்கு பிற்பாடு தான் நம்ம கொழுந்து எடுப்போம். கொழுந்து எடுத்தோன்னா மட்டமெல்லாம் வெட்டிட்டு மறுபடியும் கொழுந்து எடுப்போம். கொழுந்து எடுக்கக்குள்ள இந்த மாதிரி அரும்பை போடணும்னா நம்ம இந்த கொழுந்து எடுத்து மறுபடியும் 7வது நாள் இல்லாட்டி 8வது நாள் மறுபடியும் இந்த கொழுந்து எடுக்க வரனால இந்த மாதிரி அரும்பை போட்டுட்டு 2 இலை திரி இல்லாட்டி 3 இலை திரி மாதிரிக்கே தான் எடுப்போம். அதுதான் குவாலிட்டியான கொழுந்து, நல்ல கொழுந்து. அந்த மாதிரி தான் இதுதான் சரியான கொழுந்து. நமக்கு தூள் அரைக்க வேண்டிய கொழுந்து வந்து சரியான கொழுந்து இதுதான். அதனால இப்போ இந்த மாதிரி கொழுந்தை எடுத்துட்டு இதில் வங்கி இலைன்னு ஒன்று இருக்குது. வங்கி மூட்டு முடிச்சுவாது அதெல்லாம் கிள்ளிக்கிட்டு தான் எடுக்கணும். அடுத்த ரவுண்ட் நம்ம கொழுந்து எடுக்கணுமே, அதுக்காக இந்த மாதிரி அரும்புகளை ஒதுக்கிட்டு 3 ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி அரும்பை ஒதுக்கிட்டு பெருங்கொழுந்தா மட்டும் எடுப்போம். ஏன்னா அடுத்த 7-8 நாளில் மறுபடியும் வந்து நம்ம கொழுந்து எடுக்கிறதுக்காக. ஏன்னா ஒரே தடவையில் எல்லா கொழுந்தும் எடுக்கவும் இயலாது. ஏன்னா கேட்டால் மாதத்தில் நாங்கள் 4 ரவுண்ட்னா 4 தடவை இந்த கொழுந்து எடுத்தாகணும். இந்த ஒரு மலையில் 4 தடவை நான் கொழுந்து எடுத்தாகணும். சூப்பர். இது வந்து டீ இந்த இதில் இருந்து தான் நம்ம டீயை உற்பத்தி ஆக்குறோம். இதை கொண்டு போய் ஃபேக்ட்ரியில் கொண்டு போயிட்டு இதை அரைச்சி அதன் மூலம் தான் டீ நமக்கு கிடைக்கும். காஃபிக்கு தனியாக இல்லை, ரெண்டுமே ஒரே டீ தான். அதைத்தான் நம்ம அங்கிட்ட பிரித்து எடுத்துக்குவோம். டீ அந்த நிறைய தான் டீயும் காஃபியும் பிரியுது. ஆமாம், அதில் இருந்தால் பிரியுது. சரி சூப்பர். இது எத்தனை மாதம்? 3 மாதத்துக்கு 3 மாதம் இல்லை 3 இப்போ கன்று போட்டு 3-4 வருஷத்துக்கு பிற்பாடு தான் அந்த கொழுந்து எடுக்கலாம். நம்ம 3-4 வருஷத்துக்கு பிறகு 3 வருஷத்துக்கு பிற்பாடு அது வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ண இந்த அளவுக்கு தானே கண்ணு இருக்கும். அந்த கண்ணை போட்டு அதுலேருந்து 3 வருஷம் அதை மெயின்டைன் பண்ணி உரம் போட்டு மருந்து அடித்து அதை உண்டாக்கணும். அந்த 4 வருஷத்துக்கு பிற்பாடு தான் இது சூட்டபிள் ஆகும் நம்ம கொழுந்து எடுக்கிறதுக்கு. அதை வரைக்கும் நம்ம எடுக்க மாட்டோம். ஏன்னா இப்போ கண்ணு வந்து சாதாரணமாக சின்னமாக இருக்குது தானே, அது பக்கவாது எல்லாத்தையும் போட்டு அது வச்சு அதுக்கு பிற்பாடு தான் மரம் வந்து கொஞ்சம் பெருசாகும். எத்தனை ஏக்கர் பறிக்கிறது? ஏக்கர் கணக்குன்னு இல்லை, ஒரு ஹெக்டேருக்கு வந்து 8 ஆள் தான் செலவழிக்கலாம். 8லேருந்து 10 ஆள் வரைக்கும் செலவழிக்கலாம். அந்த 8 ஆள்லேருந்து 10 ஆள் வரைக்கும் அந்த ஒரு ஹெக்டேர் கொழுந்து எடுத்தாகணும். எத்தனை வேலை செய்யணும்? இப்போ அப்படி இல்லை, இப்போ ஒரு 50 பேருக்கான வச்சுக்கோமே, 50 பேர் இருந்தால் குறைஞ்சது ஒரு 4 ஹெக்டேர்ஸ் அன்றைக்கி எடுத்து முடிக்கணும்னா அப்போ நாங்கள் என்ன செய்யறது கேட்டால், இப்போ நின்று எடுத்தாங்கன்னு சொன்னால் இந்த இருக்க அரும்பெல்லாம் எடுப்படும் தானே, அதுக்காக என்ன செய்யறது, கொஞ்சம் ஓட சொல்கிறதுன்னா அவங்க கணக்காக போட்டுட்டு அப்போயே கொழுந்து எடுக்கக்குள்ள பனியை பக்கத்தில் இருந்தால் கொழுந்து எடுக்கக்குள்ள மேசைடு உள்ள பக்கவாதெல்லாம் போடணும். வரைச்ச போட்டு இப்படி வரைச்சி இதில் இந்த பக்கம் அந்த மாதிரி பட்டை இருக்குது, அந்த பட்டையை போட்டுட்டு பட்டைக்கு மேலே உள்ளதை மட்டும் தான் எடுக்கணும். பட்டைக்கு உள்கொழுந்தெல்லாம் எடுக்க இயலாது. ஏன்னா கேட்டால் அந்த மரம் அப்போ தான் மரம் மூடும், இல்லாட்டி அதை வரைக்கும் மரம் மூடாது. அதை பக்கவாது பனிஞ்ச மரம் எல்லாம் போட்டு இந்த சென்டரிங்காக வரணும் மரம். இது இப்போ இந்த அடுத்த வருஷம் இப்போ கவாத்துங்கிறனால இது அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கோம். இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணணும் இந்த மரத்தை. இல்லை, அந்த டீயில் நிறைய வகை சொல்கிறாங்க, ப்ரீமியம் டீலாம் சொல்கிறாங்க. அது எல்லாமே இதுலேருந்து வருதா வேற மரமா? இதே தான், இந்த ஒரு மரத்துலேருந்து எடுக்கிறது தான் அவ்வளோ டீயும். அது பிக்கோ அதெல்லாம் சரியாக நமக்கு தெரியாது. அதுலேயே ஒரு 5-6 வகை இருக்குது அதில் தூள் தயாரிக்கிறதுல. ஆமாம், காஸ்ட்லியான டீலேருந்து இதே ஒரே தூள் ஒரே இதுதான். என்ன பிரச்சனைன்னு கேட்டால், இந்த மாதிரி அரும்பு வந்துச்சுன்னா இப்போ
இப்படி வச்சுக்கோமே இதில் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக எடுக்கலாம். அடுத்து இப்போ 3 இலை போக்குள்ள அதை விட 2வது குவாலிட்டியாக எடுக்கலாம். இப்போ ஒவ்வொருத்தவங்க கொழுந்து எடுக்கிறது அந்த இப்படியும் கொழுந்து எடுத்து அனுப்புவாங்க. அப்போ எடுத்து அனுப்பக்குள்ள அந்த குவாலிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஸோ மேலே இருக்கிறது குவாலிட்டியாக இருக்கும். ஆமாம், இந்த தான் குவாலிட்டியானது. இப்போ இந்த மாதிரி கொழுந்து நம்ம எடுத்து அனுப்பினோம்னா நல்ல குவாலிட்டியாக அந்த தூள் வந்து தயாரிக்கலாம். அந்த திரியோட இதை நம்ம எடுத்தோம்னா கொஞ்சம் குவாலிட்டி. இப்போ அதை இப்போ இந்த மாதிரி எடுத்துக்குவோம், மறுபடியும் இந்த மாதிரி 2 இலையும் திரி எடுப்போம், அடுத்து இப்போ 4 இலையும் திரியும் எடுப்போம் தானே. அப்போ அதில் வந்து குவாலிட்டி வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். சம்டைம் இப்போ குழந்தை இருக்கக்குள்ள ஆளுகள் இந்த அளவுக்கு வாத வரைக்கும் எடுத்துருவாங்க, இந்த அளவுக்கு எடுத்துருவாங்க. அப்போ இதெல்லாம் முத்துனது தானே, இதெல்லாம் முத்துனது, இது வந்து பிஞ்சு. அப்போ இதில் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக எடுக்கலாம். இது போக அந்த ரொட்டவென் ஒன்று இருக்குது, அந்த ரொட்டவென் இருந்தால் மட்டும்தான் இது அறப்படும். இல்லாட்டி இது சக்கையாக மட்டும்தான் வரும். சூப்பர். குவாலிட்டியாக வராது கொழுந்து. ரொம்ப தெளிவாக நிறைய டவுட்டை கிளியர் பண்ணீங்க. ஆக்சுவலாக நிறைய டவுட் இருந்து கிளியர் பண்ணீங்க. காலகாலமாக செஞ்சுட்டு கிட்டத்தட்ட 200 வருஷம் கிட்டத்தட்ட போய்கிட்டு இருக்கு. 200 வருஷம் போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு தேலைகளுக்கு இப்போ இதெல்லாம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சது ஒரு 20-30 வருஷம் தான் இருக்கும். இந்த மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா அந்த பழைய தேலைகள் வந்து இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு வந்து காட்டுறதுக்கு இல்லை. அந்த அப்புறம் அதான் அந்த புல்லெல்லாம் வளர்ந்துருக்கு இல்லையா, அது வந்து பழைய தேலை. அது வந்து 100-150 வருஷத்துக்கு முன்னுக்கு போட்டது. அது வந்து போட்டதில்லை. இது வந்து கண்ணு வந்து பிளான்ஸ்ல எடுக்கிறது. அது வந்து அந்த விதையில போட்டது. அதுக்கு இதுக்கு வித்தியாசம். மற்றது என்ன கேட்டால் இது மழை டைமுக்கு எந்த டைம் க்ரோப் கொடுத்துக்கிட்டே இருக்கும், கொழுந்து வந்துகிட்டே இருக்கும். அந்த பழைய தேலையில வந்து வெயில் அடிச்சாலும் அதுல கொழுந்து வரும், அந்த அளவுக்கு ஈல்டு கொடுக்காது. ஈல்டு வந்து குறையும். அது இது விபின்னு சொல்றது, அது ஓஎஸ்டி. இது விபி, ஓல்ட் சீட்லிங். இது வந்து விபி என்ன அர்த்தம்? அது வந்து நம்ம அந்த சயின்ஸ் சொல்றது வெஜிடேட்டிவ் ப்ரோபகேட்டட் டீ. ஓஹோ, ஓகே. விஞ்ஞான ரீதியில். சரி, அருமையான தகவல் சொன்னீங்க. வாங்க நம்ம தேயிலை பறிக்கிறோம், போய் பார்க்கலாம். சரி, வாங்க, நீங்க தான் கூட்டு போகணும். வாங்க. இது ஓனர் தான் தனியாக இருப்பாங்க, வெளியே இருப்பாங்க. ஓனர் ஆமாம், இது வந்து பெரிய கம்பெனி ஒன்றுனா ஏலிஸ். இப்போ நம்ம இங்கே இருக்கிறது இந்த கேரணிவெளி, இன்னொரு வட்டதலை பிளான்டேஷன், ஹோர்ன பிளான்டேஷன். ஓகே, எல்லாத்துக்கும் ஒரு ஓனர். ஓஹோ, எம்டிலேருந்து எல்லாம் ஒருத்தர். ஓகே. இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டை பொறுத்தளவு மேனேஜர் ஒருத்தர் இருப்பார், அசிஸ்டன்ட் மேனேஜர் 2 பேர் இருப்பாங்க. அது இப்போ ஃபீல்டு ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பார், அது கூட அசிஸ்டன்ட் ஃபீல்டு ஆஃபீஸர், அடுத்தது சூப்பர்வைசி. 5 பேர் இருப்பாங்க ஒரு ஸ்டேட்டை பொறுத்தளவு. ஆமாம். கங்காரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கங்காரி இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்களா? இந்தியாவில் எனக்கு எப்படி தேயிலை பறிக்கிறதுன்னு காமிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதை பார்க்கணும் ஆசையாக வந்துடுறாங்க. சாப்பிட்றீங்களா? சரி, ஓகே. இவங்க தேயிலை பறிச்சுட்டு வராங்க. பறிச்சிட்டிங்களா? முடிஞ்சா? சரி. வணக்கம். சென்னையிலேருந்து வந்திருக்கேன், இந்தியாவிலேருந்து. இதெல்லாம் பார்க்கறது சந்தோஷமாக இருக்குது எனக்கு. என்ன பண்ணுறீங்க? தேயிலை பறிக்கிறீங்க கரெக்டா? சொல்லுங்க, எப்படி பறிக்கிறீங்க? சொல்லுங்க, இந்த வாரம் சொல்லுங்க. யூடியூப்ல போட்டு நான் கிளவுஸோட எடுக்க அதை பார்த்துட்டு வர மாதிரி என்ன அந்த அம்மா மட்டும் இப்படி போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, எல்லாம் க்ளவுஸ் தான் பறிப்பாங்க. எல்லாரும் க்ளவுஸ் தான் பறிப்பாங்கன்னா இது குளிர் தானே, அதனால நாங்கள் அந்த கையெல்லாம் வெடிச்சுக்கிட்டா குழந்தைக்கு கஷ்டமா இருக்கு. ஓஹோ, அதனால நல்லா என்ன பறிக்கிறீங்க? கொழுந்து பறிக்கிறீங்க. ஓ, சூப்பர். சிரிச்சுக்கிட்டே அழகாக பறிக்கிறீங்க. கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு? எத்தனை பசங்க? 2 பேர் இருக்காங்களா? சரி. எவ்வளோ நேரம் வேலை செய்வீங்க இந்த பறிக்கிறது? எவ்வளோ நேரம் வேலை செய்வீங்க? 8 hours வேலை செய்வோம். 8 hours வேலை செய்வீங்க. அப்பா, 8 hours வேலை செய்வீங்க. எல்லாத்தையும் பறிப்பீங்க. எப்படி மேலே கொழுந்து மட்டும் பறிப்பீங்க? 2 இலையா 3 இலையா? 3 இலை பறிப்பீங்க. ஓ, 3 இலை பறிச்சிருவீங்க. உங்களுக்கு இந்த ஒரு லேயர் மட்டும் ஒதுக்கிடுவாங்களா? இந்த லைன் மட்டும் உங்களுக்கு அந்த மாதிரியா? எப்படி? நிறவாக்கில் தான் கொடுப்பாங்க. இந்த இது நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லி அந்த மாதிரி. ஓஹோ, சூப்பர்மா. ரொம்ப கஷ்டமானது பறிக்கிறது? ஈஸியா? கஷ்டம்தான் இல்லை. இது பறிச்சு பேக்கை பின்னாடி போட்டுருவீங்க. ஆமாம், அது போடுங்க பார்ப்போம். போடுங்க. சூப்பர், அழகாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எங்கே கொண்டு போய் கொடுப்பீங்க? ஃபேக்ட்ரிக்கு? ஆமாம். அது அங்கே என்ன பண்ணுவாங்க? அவங்க அங்கே அரைச்சி தூளாக்குவாங்க. தூளாக்கிட்டு வெளியே நம்ம எல்லா உலகத்துக்கும் போகுது டீ. கரெக்டாக?
நீங்கள் பறிக்கிற இந்த டீ தான் வந்து உலகத்தில் மக்கள் எல்லாம் டீ சாப்பிட்றாங்க. கரெக்டாக? ஆமாம். பார்த்துங்க எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறீங்க நீங்கள்லாம். இப்போ இந்த டீ காஃபிலாம் இதுலேருந்து வெளியே வருது அப்படின்னா இது டீ காஃபியெல்லாம் இந்த ஒரு இலையில தான் வருதும். ஆமாம். ஓகே. அதான் அவரும் சொன்னார் இதெல்லாம் ஒன்றா பறிக்க தான், பட் ஆனால் பிரிக்கும் போது தான் வந்து டீ தனியாக காஃபி தனியாக பிரிப்பாங்க அப்படின்னாரு. சரி. சூப்பராக பறிக்கிறீங்க. பா உங்களுக்கு அந்த அந்த அளவு எப்படி தெரியுது உங்களுக்கு? எப்படி இது முடிஞ்சிருச்சுன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? மேலே அந்த பறிக்கும்போது தெரியுதா? எடுத்துகிட்டு போவோம், நேரம் முடிச்சோன்னு போயிடுவோம். ஓ, நேரம் முடிஞ்சோன்னு மேலே போயிடுவீங்க. ஓஹோ, சூப்பர். உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? கௌசல்யா தேவி. பாருங்க, கௌசல்யா தேவி ரொம்ப அழகாக படிச்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் வந்து நானும் ஒரு பெரிய தேயிலை தோட்டமாக நான் நிற்கிறேன். ரொம்ப பிஸியாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். மழை வர ஆரம்பிக்க போது, மழை வரப்போது நம்ம இதில் கிளம்பணும். வரம்மா, பாய் பாய். சந்தோஷம். தேங்க்யூ. எல்லாருக்கும் பாய். மழை ஸ்டாப் நிப்பாட்டுருவீங்களா? மழை பெய்யும் போது நிப்பாட்டுருவீங்களா? எடுத்து இருப்பீங்களா? ஓ, ஓகே. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ரொம்பவே பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய இந்த தேயிலை தோட்டம் தான் நின்றுட்டு இருக்கேன். நிறைய அனுபவங்களை சொன்னாங்க தேயிலை பறிக்கிறத பற்றி. தேயிலை பறிக்கிறவனும் சரி, அங்கே சூப்பர்வைசரும் சரி நிறைய சொன்னார். எப்படி இந்த கொழுந்துலேருந்து டீ வெளியே வருது, எப்படி பறிக்கணும், எத்தனை இலையில எத்தனை சுவைகள் இருக்குது, முதற்கொண்டு நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவில். இதேமாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் வரப்போது. தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே இருங்க. மணி டாக்ஸ், ஸ்டே டியூன். உங்களை விடைபெறுவது மணி டாக்ஸ்.